ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பேட்ரி ஏசி டவுன் ஆகுது, என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகணும். செஞ்சுட்டா போச்சு. முதல்ல செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபோன் மொபைல் செட்டிங்ஸு டெவலப்பர் ஆப்ஷன்னு சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஏற்கனவே நான் போட்டிருப்பேன், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ இருக்கும், பார்த்துக்கோங்க. எபோட் டிவைஸில் போய்ட்டு பில்டு நம்பர்னு இருக்கும், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டெவலப்பர் ஆப்ஷன் போயிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்கே பாருங்க, பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு இருக்குல்ல, அதில் பாருங்க ஸ்டாண்ட் லிமிட்டுன்னு இருக்கும். அதில் நீங்கள் நோ பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ன்னு தொட்டிங்கன்னா போகும், அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் ஒன், திருப்பி செட்டிங்ஸ் போயிட்டு பேட்டரி நிற்கல, அதை தொடுங்க. அதில் பாருங்க பேட்ரி யூசேஜ் பை ஆப்னு இருக்குங்களா, அதில் ஆப்டிமைஸ் பேட்ரி யூசேஜ்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லாமே டிக் இருந்துன்னா அந்த இது மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. வெளியே வாங்க, அப்படியே பேக் வாங்க. இங்கே மோர் செட்டிங்ஸுங்கள அதை கிளிக் பண்ணுங்கள். பர்ஃபார்மென்ஸ் மோடுன்னு தொட்டு இதில் ஹை பர்ஃபார்மென்ஸ் மோடு, ஸ்மார்ட் பர்ஃபார்மென்ஸ் மோடு, நோ பர்ஃபார்மென்ஸ் மோடு கிளிக் பண்ணுங்கள். ஆப்டிமைஸ் பேட்ரி யூசேஜ் எல்லாமே கரெக்டாக இருக்கலான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே ஆப்டிமைஸ் ஸ்டாண்ட் பைனுக்குள்ள அதில் அல்ட்ரா ஸ்டாண்ட் மோடுக்கும் அதை ஆன் பண்ணாதீங்க. பேலன்ஸ் மோடும் ஆன் பண்ணாதீங்க. ஆஃப் இருக்குல்ல, ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே வாங்க, ஸ்க்ரீன் பேட்ரி ஆப்டிமைசேஷன் இருக்குல்ல, அதில் சூப்பர் பவர் மோடு போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க கைஸ். இதை மட்டும் கரெக்டாக செஞ்சு பாருங்கள், பேட்ரி ட்ரைனே யூஸ் ஆகாது. தேங்க்யூ கைஸ்.